ஏகாம்பரம் போட்ட போடில் எவன் வந்தான் எவன் உன்னை கல்யாணம் பண்ணிக்கு எவன் வரன்னு பார்க்குறேன், அவன் என்ன பண்ணுறான் பாரு அப்படின்னு போட்டு கலடா பண்ணானா. அதுக்கப்புறம் உனக்கு தாலி கட்டுவேன், சத்திரத்தில் போய் இத்தனாம் தேதி அன்னைக்கு நான் தாலி கட்டுவேன் உனக்கு அப்படின்னு ரொம்ப மிரட்டி சொன்ன உடனே கனகாம்பரம் பயந்து போயிட்டான். இதில் போய் வம்புல மாட்டிக்கிட்டோமே, அப்பா சொன்னதுக்காக போய் இவர்கிட்ட போய் இந்த மாதிரி கண்டிஷன் போட்டு பேசுனது இந்த மாதிரி சங்கடத்தை கொண்டாந்து விட்டுடுச்சே. அவளுக்கு ஏகாம்பரத்துக்கு மேலே ஒரு காதல் இருக்குது, அவளை தான் ஏகாம்பரம் தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறா கனகாம்பரம். ஆனால் அப்பா சொன்னதுக்காக போய் அந்த போய் கண்டிஷன்லாம் சொல்கிற நகையை போடணும், கல்யாணத்தை நடத்தணும் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே ஏகாம்பரம் சிதம்பரத்துக்கு அவங்க அப்பா கிட்ட சொல்ல, அப்பா கோவப்பட்டு பேச, இதெல்லாம் நடந்த உடனே கனகாம்பரத்துக்கு கொஞ்சம் மனசு இதாகிடுச்சு. சரி, இதில் பிரச்சனை எப்படி ஆகிடுச்சே, பெருசாகிடுச்சே, இது கல்யாணம் நின்று போச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு அவளுக்கு மனசில் ஒரு பயம் வந்துச்சு. அதனால என்ன பண்ணுறா, வீட்டுக்கு போய் அப்பா கிட்ட போய் சமாதானம் பேசுகிறான். இதெல்லாம் வேணாம்ப்பா, இதெல்லாம் விட்டுடுவோம், நம்ம அவங்களே ஒன்றும் கேட்கல, நம்ம போய் இதெல்லாம் கேட்டுட்ருக்கலாமா, அதனால் கல்யாணத்தை நல்லா நடத்துவோம், அதை விட்டுட்டு நீங்கள் அதை பண்ணுங்க இதை பண்ணுங்கலாம் கேட்குறதெல்லாம் எனக்கு சரியாக படலை அப்படின்னு அவன் சொல்கிறான். பீதாம்பரத்துக்கும் சரி போட்டு பார்ப்போம், வலை வீசியை பார்ப்போம், இதாக சிக்காதான்னு இருந்தாரா. அவருக்கும் அதில் ரொம்ப பிடிப்பில்லை, கல்யாணத்தை எப்படியே நடத்தி ஆகணும் அப்படிங்கிறதும் அவருக்கு இருக்குது. அதனால சரி பொண்ணு சொன்னதை கேட்டுட்டு பீதாம்பரர் மனைவி ஏங்க இதெல்லாம் போட்டு வம்பு பண்ணாதீங்க, சமாதானம் போயிடுவோம், கல்யாணத்தை நல்லா நடத்தி அவங்களோட சம்பந்தியோட நல்லா பேசி கல்யாணத்தை முடிச்சுடுவோங்க அப்படின்னு அந்த அம்மாவும் சொல்ல, சரின்னு பீதாம்பரமும் சரிம்மா நீ சொன்னதை ஒத்துக்கிறானா, கல்யாணத்துக்கு நம்ம அடுத்தபடியாக ஏற்பாடு பண்ணுறதுக்கு எல்லாம் பார்க்குறேன், இனிமேல் நீ கவலைப்படாத, இந்த கல்யாணத்தை நடத்திடுவோம் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. சொன்ன உடனே அவர் சந்தோஷமாக அடுத்த நாள் ஏகாம்பரத்தை சந்திக்கிறார். சொல்லி இந்த மாதிரி தப்பு நடந்து போச்சுங்க, நான் ஏதோ தெரியாதனமாக உங்ககிட்ட இந்த மாதிரிலாம் கேட்டுட்டேன், நீங்கள் அதெல்லாம் மனசில் வச்சுக்காதீங்க, நான் எங்கள் அப்பா அம்மாலாம் சமாதானம் பண்ணி அவங்களும் எல்லாம் ஓகேன்ட்டாங்க, ஒன்று நம்ம கல்யாணத்தில் எதுவும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி அவங்க ஏகாம்பரத்தில் சொல்ல, ஏகாம்பரமும் சந்தோஷமாக அப்படியா ரைட்டு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் இருந்தாலும் நீ இதெல்லாம் கேட்டுருக்கூடாது, நம்ம எப்படி பழகிட்டு இருக்கோம், ஒருத்தர் எவ்வளோ விரும்புகிறோம், அதை மீறி நீ இதெல்லாம் செய்ய போயின்னு சொல்லி கேட்கலாமா, உங்கள் அப்பா சொன்னதுக்காக அதை நீ கேட்டிருக்கலாமா அப்படின்னு சொல்லி நீ தப்பு பண்ணிட்ட, இதுக்கு என்ன ஆகுமா, நீ கன்னத்தில் போட்டுக்கணும், கன்னத்தில் போட்டுக்கிட்டு தப்புன்னு ஒத்துக்கிட்டு கன்னத்தில் போட்டுக்கணும் அப்படிங்கிறான். சரிங்க சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு இவன் நினச்சதெல்லாம் தப்புன்னு நினைச்சி தாடையில் கன்னத்தில் போட்டுக்கிட்டேன்னு அவளும் சமாதானம் ஆகி 2 பேரும் அதுக்கப்புறம் சேர்ந்து சந்தோஷமாக இருக்காங்க. அது எப்படிங்கிறத அடுத்ததை பார்ப்போம். தப்புன்னு தாடையிலே போட்டுக்க வேணும், போட்டுக்கிட்டேன் இனிமேல் நீ படிச்சதெல்லாம் பக்குவமா சொல்லி கொடுக்க வேணும். அத்தான் உன் அத்தானும் நான் தானே, சட்ட பொத்தானும் நீ தானே, அத்தானும் நான் தானே, சட்ட பொத்தானும் நீ தானே, அத்தானும் நான் தானே, என் முத்தாரம் நீ தானே, இனி கெட்டாலும் மறவேனே, முத்தாரம் நீ தானே, இனி கெட்டாலும் மறவேனே, முத்தாரம் நீ தானே.
ஆசையத்தானு ஆசையத்தானு நான் தானே என் முத்தாரம் நீதானே அத்தானு நான் தானே உன்னை மலை போல நினைச்சிருக்கேன் நீ அசையாமல் இருக்காதே உன்னையும் தங்கச்சன போல நினைச்சிருக்கேன் நீ பேசாமல் இருக்காதே கண்ணு என் கண்ணு உன்னாட்ட புத்திசாலி உலகினிலேதே ஓஹோ, ஆமா என் நாட்டம் உனக்கு நீ எதுவும் அமையாது உன்னாட்ட புத்திசாலி உலகினிலேதே என் நாட்டம் உனக்கு நீ எதுவும் அமையாது என்னாடு நமக்கு நீ இணை கிடையாது சுந்தரியே அடி சுந்தரியே கண்ணு சுந்தரியே அந்தரங்கமே மனம் சொக்குது ஆனந்த ரங்கமே சுந்தரியே அந்தரங்கமே மனம் சொக்குது ஆனந்த ரங்கமே அத்தானு நான்